பள்ளிக்கூடத்தில் காலை உணவை சமைக்கிறோம்னா அதை யார் சமைப்பதுன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தையோட அம்மாவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப தன் குழந்தை சாப்பிடும் போது ஒரு தாய் அதோட அக்கறையா செய்வாங்கிறது ஒரு விஷயம். இது குழந்தைகளுக்கான திட்டமா தரலாம். இதுவும் பெண்களுக்கான திட்டம் தான். காலையில இருந்து இரவு வரை சமையல் கட்டில் இருக்கிற பெண்களை காலையில என்ன பண்றாரு, சமையல் கட்டில இருந்து வெளியே கொண்டு உட்கார வைக்கிறார். ஏன்னா காலையில நீங்க ஒரு 4 பேருக்குள்ள சமையல் செய்யணும், டிஃபன் பண்ணணும்னா இட்லி சட்னி வைக்கிறீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிடுறாங்க, குறைந்தது 50 இருந்து 60 ரூபாய் செலவாகும் ஒரு குடும்பத்துக்கு. கேஸ்ல இருந்து எல்லாமே அது மிச்சம் உங்களுக்கு. இதனுடைய எதிரொலி தான் நம்பர்ஸ் ஆகிறது. அப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அந்த 1000 ரூபாய் சும்மா போல, அது தனிநபர் வருமானத்தை கூட்டுது, அந்த பெண்ணோட ஆரோக்கியத்தை கொண்டு வருது. ஒரு அம்மா கட்டணமில்லா பேருந்துல போய் பூ வியாபாரம் பண்றாங்க. முதல்ல பூ வியாபாரம் ஒரு பெருமாள் கோயில்ல பண்றாங்க, அன்னைக்கு வந்து சரியா கூட்டம் இல்லைன்னா இன்னொரு பக்கம் பிரதோஷம் நடக்குது சிவன் கோயில்னா அங்க போன கூட்டம் வரும், அங்க பண்ணிட்டு வருவாங்க. அப்ப என்னடா பஸ்ல ஏறி இறங்கி 500 ரூபாய் வியாபாரம் பண்ணவங்க 1000 ரூபாய்க்கு பண்றாங்க. அப்ப வருமானம் கூடும்போது குடும்ப ஆரோக்கியம் கூடுது. அப்ப ஒரு தாயை சம்பாரிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த காசு மிச்சம் பிடிச்சு குழந்தைகளுக்கு முட்டை வாங்கி கொடுப்பாங்க, ஒரு நான்வெஜ் வாங்கி கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட வாங்கி கொடுப்பாங்கல்ல. குழந்தை ஆரோக்கியமா வருது, தனிநபர் வருது, சமூகத்துக்கு அரசுக்கான சுமை வந்து குறையுது.